கற்றுக் கொடுப்பவர். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போஸ்தலர் 8:29-30-31. நீர் வாசிப்பது உமக்கு விளங்குகிறதா என்று பிலிப்பு எத்தியோப்பியா அரசு அலுவலரிடம் கேட்கின்றார். நான் வாசிப்பதற்கு யாராவது பொருள் கூறாவிட்டால் எனக்கு எப்படி விளங்கும் என்று எத்தியோப்பியா அரசு அலுவலர் பதில் கொடுக்கின்றார். இதற்கு அடிப்படையானது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். இங்கு ஆவியரால் தூண்டப்பட்ட பிலிப்பு அந்த அதிகாரி வாசித்த ஏசாயா இறைவாக்கினரின் சொற்களை விளக்க வருகிறார். துன்புறும் ஊழியன் பற்றிய பாடல் இயேசுவை பற்றி விளக்கி கூறுவதற்கு மிகவும் ஏற்ற பாடல். எனவே ஏதோ தற்செயலாக அவ்வதிகாரி பாடலை வாசித்தார் என்பதை விட இறைவன் திட்டமிட்டபடியே இந்த பகுதி வாசிக்கப்பட்டது என்பதே உண்மை. மனந்திரும்ப இருந்தவருக்கு இது ஒரு தொடக்க பாடமாக அமைந்ததில் வியப்பொன்றும் கிடையாது. நாமும் தூய ஆவியரின் துணையோடு திருமறையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜிம் இலியட்டோடு 5 மிஷனரிகள் ஆக்கா இன பழங்குடிகளால் கொல்லப்பட்டனர். ஐவரின் துணைவியர் ஆக்கா பழங்குடி மக்களிடம் மருத்துவம், கல்வி, சேவை, நற்செய்தி கொடுத்து மக்களை நரமாமிசம் சாப்பிடுபவர்களை மனிதநேயம் உள்ளவர்களாக மாற்றினர். கிறிஸ்துவின் நற்செய்தி கற்றுக் கொடுப்பதால் விடுதலை, சகோதரத்துவம், பண்பாடு அனைத்தும் கிடைக்கின்றது. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.